நீங்கள் ஒரு 1.5 பவுன் 2 பவுன் 3 பவுன் நினைப்பீங்க. ஆனால் இந்த மோதிரம் எல்லாம் சரியான நிற குறைஞ்ச மோதிரம். நாங்கள் ஒரு புதுசாக வந்துருக்கு. ஆமாம், ஒரு 1/2 பவுனுக்கும் குறைவாக இருக்குது. இந்த நெக்லஸ்கள் வந்து 1/2 பவுனுக்குமே குறைவு. வடிவாக இருக்குன்னு இது சிங்கப்பூர், துபாய், நாங்களா சிலது கஷ்டமாக மேக் பண்ணி எடுக்கிறது. அப்படியான எங்களுக்கு மக்களுக்கு குறைஞ்ச விலையில கொடுக்கக்கூடிய. இது வந்து நார்மலாக வந்து 5 பவுன் 6 பவுனில் வந்த ஒரு பொருள். இப்படி கழுத்து ஒட்ட போடுறது 5 பவுன் 6 பவுனில் வந்த பொருள் இப்போ 2 பவுன் 3 பவுனில் எங்களுக்கு கொஞ்சம் வந்திருக்கு. உண்மையான பெறுமதி உங்களுக்கு கிடைக்கணுமா இருந்தால் அந்த பற்று சீட்டு கண்டிப்பாக முக்கியம். இது ஒரு சின்ன இதில் இப்போ ஒரு 20 லட்சம் 25 லட்சம் இருக்குது. ஆனால் ஒரு கைக்குள்ளே நான் வச்சிருக்கிறேன். இது எங்கேயும் நீங்கள் மறைச்சி வைக்கலாம். ஒரு சும்மா ஒரு இதில் போட்டு வச்சா கூட இது அப்படியே உங்களுக்கு சேஃபாக இருக்க போகுது. இதே நீங்கள் நம்பலாம். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் ஈஸியாக தொடும் இந்த 24 கேரட் தங்கம் ஈஸியாக அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு உச்சகட்ட வாய்ப்பு இருக்கு. அப்போ வணக்கம் ரோவலே, நான் உங்கள் தவறுகிறேன். நான் இப்போ இந்த இடத்துல நினைக்கிறேன்டா, இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நினைக்கிறேன். மிகவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உலக சந்தையை பொறுத்தவரை தங்க நகைகள விலைகள் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்ல, தங்கத்தின விலை வந்து அதிகரிச்சிருக்கு. ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு உலகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா யுத்தம் வந்து போய்கொண்டிருக்கு. இதனால் வந்து எரிபொருட்களோட விலையும் வந்து மிகப்பெரிய அளவு அதிகரிச்சிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா தங்கத்தின விலையும் அதிகரிச்சிருக்கு. இது என்ன மாதிரி இருக்குன்னா பார்க்க போகிறோம். இலங்கை அதே மாதிரி யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை ஒரு பவுன் தங்கம் என்ன விலை போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் கஸ்தூரியார் வீதியில் இருக்கிற நியூ லலிதா ஜுவல்லரிக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த முகாமையாளரோட போய் கதைப்போம். என்ன மாதிரி தங்கத்தின விலை இருக்குன்னு சொல்லி போய் கதைக்கலாம் வாங்க. நாங்கள் நிற்கிறது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் கஸ்தூரியார் ரோட்டில் நிற்கிறோம். இந்த கஸ்தூரியார் ரோட்டில் தெரியும், இதுதான் பார்த்தீங்கன்னா கஸ்தூரியார் ரோட். அதே மாதிரி ஸ்டான்லி ரோட் ஜங்ஷன். இதில் இருந்து பார்த்தீங்களா இருந்தால் இப்படி இங்கால வந்த மாதிரி இருந்தால் ராயா தியேட்டர் இருக்குது. ராயா தியேட்டருக்கு போகிறதுக்கு முதலே வந்து இதில் வந்து நியூ லலிதா நகை மாடம் ஒன்று இருக்குது. இங்கே தான் போய் கதைக்க போகிறோம். என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி, என்ன மாதிரி தங்க நகைகள் என்ன விலை போகுதுன்னு சொல்லிலாம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் நியூ லலிதா ஜுவல்லரிக்குள்ளே வந்துட்டோம். பார்த்திங்களா இருந்தால் எவ்வளவு தங்க நகைகள் எவ்வளோ டிசைனில் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். உங்களோட நியூ லலிதா ஜுவல்லரியை பற்றி ஃபஸ்ட்டாக ஒரு அறிமுகம் சொல்லுங்கண்ணா. நியூ லலிதா ஜுவல்லரி 1978ஆம் ஆண்டு எங்களோட அப்பாவால் தொடங்கப்பட்டது. பிறகு அப்பா இல்லாத காலங்களில் மாமாக்கள் செய்து, அதுக்கு பிறகு நாங்கள் படித்து பிறகு திருப்பி இதே ஃபீல்டுக்குள்ளே அப்பாண்ட பிஸ்னஸை செய்யணும்னு வந்துட்டோம். உலக நிலவரப்படி பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் யுத்தம், அதுவும் வந்து இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் யுத்தம் போய்கொண்டிருக்கு. இந்த நேரத்தில்னா இந்த காலகட்டத்தில் தங்கத்தின் விலை நிலவரம் என்ன மாதிரினா போகுதுன்னா? கட்டாயம் ஒரு முக்கியமான பொருள் தங்கம். இந்த எண்ணெய் எப்படி முக்கியமான பொருளோ அதை வச்சு இந்த வணிகம் மாறுற மாதிரி தங்கத்திலேயும் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் வந்து மிக முக்கியமான பங்கை வகிக்குது. எண்ணெயும் தங்கமும் கிட்டத்தட்ட ஒரே வேல்யூவில் ஒரே ஸ்கேலில் வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ எண்ணெய் வந்து எவ்வளோ பிரச்சனையாகி கொண்டு வருதோ அந்த சூழ்நிலையில் கட்டாயம் தங்கத்தின் விலை இதுவரைக்கும் எட்டாத உச்சத்துக்கு போகிறதுக்கான அதீத வாய்ப்பு இருக்குது. அதை நாங்கள் கண்கூட பார்த்து கொண்டே இருக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கிழமைக்கு முதல் இந்த போர் வந்து ஹை பீக்கில் இருக்கேக்க தங்கத்தின விலை 4,25,000 போனது. ஒரு பவுன் 24 கேரட் தங்கம். அதே இடத்துல வந்து 3,90,000 போனது 22 கேரட் தங்கம் ஒரு கிழமைக்கு முதல். இப்போ இன்றைக்கு வந்து 12ஆம் தேதி 3ஆம் மாதம் 24 கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை வந்து 4,13,000. அதே நேரத்தில் 22 கேரட் வந்து 3,78,000 இருக்குது. இப்போ இந்த விலை வந்து மாறிக்கொண்டிருக்குது. உண்மையிலேயே இந்த விலை ஒரு 30,000 50,000 குறையத்தான் இருக்கணும். இந்த சண்டை காரணமாக இவ்வளவு கூடியிருக்கு. இப்போ இது வந்து எந்தளவு தூரம் போகும்ன்றது, இந்த பிரச்சனை குறையுமா இல்லாட்டி இதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கூடுமாக இருந்தால் இதை விட இன்னும் பெரிய நம்பர்ஸ் நாங்கள் பார்க்க வேண்டி வரும். தங்கத்தின் நேரங்களில் என்ன வந்து தங்கத்தில் முதலிடுறது ஒரு நல்ல இதாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்? ஏன்னாடா இப்போ நீண்ட காலமாக தங்கத்தின் விலையை பார்க்கணுன்னா ஒரு கூடிக்கொண்டு தான் இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முக்கியமாக கொரோனா காலகட்டங்களில் இருந்து தங்கத்தின் விலை கூடி குறைஞ்சி திருப்பி கூடி இப்போ ஒரு அதீத உச்சத்தில் நிற்குது தங்கத்தின் விலை. இது என்ன மாதிரி இருக்குது? வருங்காலங்களையும் இதே மாதிரி தான் போகிறதுக்கான வருங்காலங்கள் எப்படி இருக்கும்ன்றது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஈரான் இஸ்ரேல்
யுஎஸ் பிரச்சனையை பொறுத்து தான் இந்த முடிவு வந்து இந்த 3 நாட்டோட நிற்க போதா இல்லை இதை விட கூட நாடுகள் உள்வாங்கப்பட போதான்றது தான் எங்களை மெயின் பார்வையாக இருக்குது. இதே சமயத்தில் வந்து எல்லா நாடுமே இப்போ ஒரு உச்சகட்ட பதட்டத்திலான் இருக்குது. அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் இங்கேயும் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது, வெளிநாடுகளையும் கஷ்டங்கள் துன்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது. இப்படியான நேரத்தில் இந்த பங்கு சந்தை வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. இப்போ பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ண இயலாத ஒரு நிலைமை ஒன்று உருவாகும். அப்படியான நேரத்தில் இந்த தங்கத்தில் தான் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவேணும். ஒரு காணிலேயோ ஒரு துபாய், இப்போ நம்மளுக்கு தெரியும், இப்போ துபாய் வந்து உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாடாக இருந்தது. நீங்கள் பாதுகாப்பானது இன்வெஸ்ட்மெண்ட், உலக பணக்காரர் முழுக்க அவைகள் இந்த பணத்தை கொண்டு போய் வச்சிருக்கிற இடம், அவைகள் ஒரு செல்வந்த வாழ்க்கையை வாழக்கூடிய இடமா இருந்தது துபாய். ஆனால் அது இவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு வாழ்கிறதுக்கு ஒரு சேஃப் இல்லாத இடமா இப்படி மாறும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லாரும் வந்து சேஃபாக வச்சிருக்கக்கூடிய ஒரே பொருள் வந்து தங்கம் தான். அதே மாதிரி உலக நாடுகளும் வந்து இந்த மாதிரி பிரச்சனையான டைமில் இந்த தங்கத்தை எந்த நாடு கூடுதலாக வாங்கி வச்சிருக்குதோ அந்த நாடு தான் உலக வல்லரசுக்கு முன்னுதாரணமாக இதாக வர்றதுக்கான வாய்ப்பும் கூடவா இருக்குது. ஸோ இப்படியான சூழ்நிலைகள் இருக்கேக்க வந்து இந்த தங்கம் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறதால இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆக்கள் துடிச்சு கொண்டிருக்கணும். ஏன்னா லேண்ட் வேல்யூ மாறுது. இப்போ துபாயில் கூட இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் ரேட் எல்லாம் அப்படியே டவுன் ஆகி கொண்டு வருது. அப்போ அந்த நேரத்தில் ஹை பீக் வந்து இந்த தங்கத்துக்கு தான் கட்டாயம் இருக்குதா தான் நான் கருதுறேன். தங்கத்தை வந்து ஒரு இங்கிலீஷில் சொன்னால் ஒரு லிக்விட் கேஷ். இந்த லிக்விட் கேஷ் வந்து இப்போ நிலமோ வாகனமோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதை விற்கிறது உங்களுக்கு டைம் ஆகும். ஃப்ளக்சுவேஷனும் சரியான மாற்றமாக இருக்கும். இப்போ எங்களோட வாகனத்தை பாருங்கள், சரியான ஹையாக இருந்தது, இப்போ விலை குறைஞ்சிருக்கு, இப்போ திருப்பி கூடுறதுக்கான வாய்ப்பும் திருப்பியும் அமைஞ்சிருக்கு. இப்போ வர்ற மாதங்களில் அந்த டேக்ஸ் ஏதோ 2.5% டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். அந்த மாதிரி நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும். அப்போ அதில் ஹை ரிஸ்க் இருக்குது. ஆனால் தங்கம் வந்து கூடுதலாக ஏறிக்கொண்டு தான் வருது. நம்ம இப்போ ஒரு நம்மட ஜென்ரேஷனில் ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாலேயே வந்து பாருங்கள் தங்கம் எவ்வளவு இருந்தது, எவ்வளோ ஒரு குறைவாக 1.5 லட்சம் 1 லட்சம் அப்படியான ஒரு இதில் இருந்து தான் இப்போ 4 லட்சத்துக்கு வந்திருக்குன்றேக்கு அதன் மல்டிபிள் டைம்ஸ் அதன் வளர்ச்சி வந்து எத்தனையோ மடங்கு அதிகமாக இருக்குது. ரெட்டிப்பு கிடையாது, அதை விட எத்தனையோ மடங்கு அதிகமாக இருக்குது. அதால் வந்து இந்த லேண்டு நீங்கள் காசாக்குறேன்டா பேங்கோட ஓடி திரியணும், இல்லாட்டி விற்கிறதுக்கு பையரை தேடிக்கொண்டிருக்கணும். கோல்டு அப்படி இல்லை. கோல்டை நீங்கள் சேவாக வச்சுருக்கிறீங்க, பேங்கில் கொண்டு லொக்கரில் போடுறீங்க, உங்களுக்கு தேவையான நேரம் எடுத்து அடகு வைக்கிறீங்க, அதே பேங்க்லேயே அடகு வைக்கிறீங்க, இல்லையா கொண்டு வந்து விற்கிறீங்க, உடனே அது கேஷ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ஒரு வித்தின் ½ அன் ஹவர் இதை நீங்கள் கேஷ் ஆக்கலாம். எப்படி வேணாலும் கேஷ் ஆக்கலாம். ரெண்டல் கேஷ் ஆகமாக்கலாம், சோல்ட் அவுட் ஆகும் பண்ணி நீங்கள் கேஷ் ஆக்கலாம். தற்காலிகமாக அடகு வச்சும் காசு ஆக்கலாம். இதே லேண்டை வந்து அப்படி நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்ன ஒரு குறைந்தது ஒரு 2 நாட்கள் 3 நாட்களை தங்கத்தை வேண்ட அளவு எப்படி இருக்கு மக்கள் தங்கத்தில் நாட்டம் காட்டினாம என்ன? நான் அவதானிச்சத்தில் தங்கத்தை வாங்குறாக்கள் கூடினாக்கள் இப்போ தங்கத்தை கூடுதலாக வாங்கினோம். ஓகே, என்ன காரணம்னா தங்கத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள், தங்கத்தில் நாலேஜ் அதிகமாக இருக்கிறார்கள், இந்த பிரச்சனைகள் இந்த வேர்ல்ட் நியூஸ் எல்லாம் ஒழுங்காக பார்க்குறாக்கள் வந்து அவைக்கு தெரியும் இது கூட போதா குறைய போதான்னு எங்களை விட பெஸ்ட்டாக கணிக்கிறாக்கள் இருக்கணும். ஸோ அப்போ அவ வாங்கினோம்னா நாங்களும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஆயிரும், நாங்களும் கொஞ்சம் கூடுதலாக வேண்டி வைப்போம். எப்படியாவது கடனுடனே வாங்கியாவது நாங்களும் கொஞ்சம் கூட வேண்டி வைப்போம். என்ன காரணம்னா தங்கம் கூட போகுதுன்னு சொல்லி. அப்போ எங்களை விட இந்த இதில் அந்த வல்லுநர்களாக இருக்கிறார்கள் வந்து அந்த இது சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் சரியான இன்வால்மெண்ட்டாக இருக்கிறார்கள் வந்து சரியாக கணிப்பினோம் என்ன நடக்க போகுது, எப்படி இந்த பிரச்சனை சால்வ் ஆக போகுது, இவங்க உடனே வந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு சரி வருவாங்களா வரமாட்டாங்களா, இந்த ஹார்மோஸ் நீர் இணையம் வந்து சில நாடுகளுக்கு வழி விடுமா, இல்லாட்டி ஒரேடியாக மூடப்படுமா, ஒரேடியாக மூடப்பட்டால் என்ன பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளாம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் ஈஸியாக தொடும். இந்த 24 கேரட் தங்கம் ஈஸியாக அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு உச்சகட்ட வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை அறிஞ்சவையல் வந்து அதை வேண்டி எப்போ அது டவுன் ஆக போதோ விற்பினோம். இது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ். உங்களோட பார்ட் டைமுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஒரு கவனிப்பாளர், செய்தியை நல்லபடியாக பார்க்கக்கூடிய ஆள் கணிப்பாளராக இருந்தால் இன்றைக்கி நீங்கள் ஒரு பவுன் வேண்டி ஒரு 2 டேஸில் திருப்பி விற்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ப்ராஃபிட்டை வாங்கி வைக்கக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் வடிவாக அனலைஸ் பண்ணி உத்து கவனித்து கொண்டு இருக்கணும். இருந்தால் இதிலேயே ஒரு முதலீடு செய்யலாம். இதுலேயே பெரிய முதலீடு, வாங்குறது விற்கிறது இப்போ அதுதான் செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு இதை பாருங்களேன், இது வந்து
coins இதுக்கு வந்து கூலி சேதாரம் இல்ல டேக்ஸ் மட்டும் தான் வரும் உங்களுக்கு சரியா போற மார்க்கெட் விலையில இருந்து டேக்ஸ் வந்து இதுல அட் ஆகும் அதே மாதிரி விக்கேக்கு அந்த டேக்ஸை வந்து நாங்க கழிச்சு கொண்டு விற்போம் அப்ப இதுல வந்து ஒரு சின்ன சைஸ்ல இருந்து இத பாருங்க சின்ன சைஸ்ல இருந்து ஒவ்வொரு பவுன் 2 பவுன் அப்படி ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கு இல்ல இப்படி கட்டியல் நீங்க வாங்கி வைக்கலாம் இந்த மாதிரி கட்டியலுக்கு நாங்க சர்டிபிகேஷன் எங்களோட நேமோட சர்டிபிகேஷன் போட்டு வைப்போம் ஏன் இந்த மாதிரி கட்டியல்னு சொல்றோம்னா இதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் காசை மிச்சப்படுத்தலாம் இதே நீங்கள் பிஸ்கெட் பார்ஸா வாங்குறதுக்கு பதிலா இப்படியான கட்டியை வந்து இந்த கேரட் சர்டிபிகேட்டோட அந்த கடையோட நிறுவனம் ஒரு பழைய நிறுவனமா இருந்தா உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்பலாம் நம்பிக்கை தன்மை கூடவா இருக்கும் அப்படியான இடங்கள்ல நீங்கள் அதுக்கான சான்றிதழை வாங்கி கொண்டு இதை வாங்கி வச்சிங்கண்டா இந்த கூலி சேதாரம் உங்களோட காசு கழிப்போம் என்று சொல்றதெல்லாம் கிடையாது ஒன்லி டேக்ஸ் மட்டும் உங்களுக்கு கழியும் அதே நேரத்தில் உங்களுக்கு வித்து கை மாற்றி உடனே வாங்கி மாற்றி செய்யறதுக்கு இந்த மாதிரி பொருட்கள் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து கூடுதலாக அந்த பிஸ்கெட்டுன்னு சொல்கிறது எங்கள் நாட்டில் கிடைக்கிறதும் கொஞ்சம் மாறியுது அதே நேரத்தில் அது கிடைச்சாலும் மார்க்கெட் ரேட்டை விட அதுக்கு டேக்ஸ் கூட அப்போ அதை நீங்கள் திருப்பி விற்று வாங்கி மாற்றுறதுக்கு உங்களுக்கு பெரிய மார்ஜின் லாபம் சரியான குறைவா இருக்கும் இதோட ஒப்படைக்க இதுல வந்து உங்களுக்கு நம்பிக்கை தன்மையா இப்படி நாங்கள் கோயின்ஸாவும் பண்ணலாம் இப்படி கட்டியெல்லாம் வாங்கி வச்சுக்கொள்ளலாம் இது ஒரு சின்ன இதுல இப்போ ஒரு 20 லட்சம் 25 லட்சம் இருக்குது ஆனா ஒரு கைக்குள்ள நான் வச்சிருக்கிறேன் இது எங்கேயும் நீங்க மறைச்சு வைக்கலாம் ஒரு சும்மா ஒரு இதுல போட்டு வச்சா கூட இது அப்படியே உங்களுக்கு சேஃபா இருக்க போகுது இதே நீங்கள் ஒரு 30 லட்சம் 25 லட்சம் பொருளை வேண்டி நீங்க வைக்க போறீங்கன்னா அது பெருசா இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு சேஃபா பாதுகாக்கக்கூடிய மாதிரி சிம்பிளா இருக்கக்கூடிய விஷயம் இந்த கட்டியை வந்து வாங்கிட்டோம் இதை திருப்பி வந்து விற்கிறதுக்கு என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்குண்ணா அதை கொண்டு வந்து இலவா விற்கக்கூடிய மாதிரி இருக்குமா இந்த மாதிரி நீங்க கட்டியல் நீங்கள் வாங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை வாங்கிக்க ஒரு வேல்யூபிளான ஒரு கடையில வாங்கியிருப்பீங்க அந்த கடையில கட்டாயம் இதுன்ற சர்டிபிகேஷன் இது எத்தனை கேரட் கட்டி வந்து நீங்க எத்துலேயும் வாங்கலாம் 20 கேரட் வாங்கலாம் 22 கேரட் வாங்கலாம் 24 கேரட் வாங்கலாம் அப்போ இது என்ன கேரட்ன்னு அவையின் பேர் பதிக்கப்பட்ட ஒரு ரிசீட்டோ ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று கொடுக்கணும் அதை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா வேலை சுலபமா உங்கள்ட்ட எந்தவித கேள்வி இது யாருடையது என்ன எப்படி கிடைச்சதுன்றெல்லாம் எதுவுமே கேட்காம உடனே உங்களுக்கு காசை தந்து உங்களை வந்து இது பண்ணுவோம் முக்கியமா வந்து கடையின் பற்றிச்சுட்டும் அதே மாதிரி அந்த கரெக்ட் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே கட்டாயமா அது இருந்தா போதும் அது வந்து ஒரு அடையாளம் அந்த தங்க நகைக்குரிய அடையாளம் உண்மை கண்டிப்பா சும்மா உதாரணமா ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கினாலே அதோட புத்தகத்தை நீங்கள் கிளீன் கார்டு அடிச்சு பத்திரமா வச்சிருக்கிறீங்க அதே நேரத்துல இந்த மாதிரி பெருமதியான நகைகள் 30 லட்சம் 50 லட்சம் பொருள் எல்லாம் ஒரு கை கடங்குற மாதிரி இருக்கும் அந்த நகையின் அந்த சர்டிபிகேஷனை நீங்கள் பத்திரமா வச்சிருந்தா தான் அந்த பொருளுக்கு உண்மையான வேல்யூ கிடைக்கும் அதுக்காண்டி நீங்கள் விற்கலான்னு நான் சொல்ல வரையில உண்மையான பெருமதி உங்களுக்கு கிடைக்கும் இருந்தால் அந்த பற்றுச்சீட்டு கண்டிப்பா முக்கியம் அதுதான் உண்மையிலே திரும்ப விற்பனை செய்யறதுக்கும் ஒரு உதவியா இருக்கும் ஓகேண்ணா இப்போ வந்து இல்ல பார்வையாளருக்கு ஒரு கேள்வி வேணுமே முக்கியமா வந்து நாங்கள் நகையா வேண்டி வைப்போமா இப்போ நாங்கள் வந்து நகையா வேண்டுவோமா இல்லை இப்படியான கோயின்ஸா இல்லை இப்படி கட்டியலா வேண்டி வைப்போமான்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் இது என்ன மாதிரி செய்யலாம் எதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்கண்ணா அது உண்மையிலே வந்து உங்களோட தேவையை பொறுத்து இருக்கு உங்களை மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு இன்வெஸ்டர் செய்ய போறாரு இருந்தா இப்படியான கட்டியல் வாங்கி வைக்கலாம் இல்ல ஒரு ஃபேமிலி மேன் அவன் வைஃபுக்கு ஒரு நகையாவும் போட்டுக்கொண்டு வெளியில போடலாம் கல்யாணம் நல்ல ஒரு விஷயங்களுக்கு போகும்போது நகையாவும் பாவிக்கலாம் உங்களோட கௌரவத்தையும் காட்டுற மாதிரியும் அதே நேரத்தில் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நீங்கள் பாவிக்கிறதுக்கு நகையல் கட்டாயமா அது உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் கட்டியா வாங்கிக்க வந்து அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க உடனே வித்து கொள்ளலாம் உங்களுக்கான கழிவு குறைவா இருக்கும் இது ஏனென்றால் நீங்கள் பாவிக்கல இதை கொண்டு ஒரு இடத்துல வைக்கத்தான் போறீங்க ஒரு பெட்டிக்கை வச்சு போட்டு எடுக்க போறீங்க இதே நேரத்தில் ஒரு தங்க ஆபரணத்தை வந்து நீங்கள் அனுபவிக்க போறீங்க அனுபவிக்க அதோட பாவனைகள் எல்லாமே இருக்குது அப்ப அதனால உங்களுக்கு வந்து கட்டாயமா அதில் ஒரு நஷ்டம் ஒன்று ஏற்படும் ஆனால் தங்கம் இவ்வளவு விலை கூடும்போது அதுக்கேற்ற லாபம் கட்டாயம் உண்டு ஆனால் அந்த பொருளுக்கு ஏற்ற சின்ன ஒரு கூலி சேதாரம் நாங்கள் கழித்து தான் வாங்குவோம் எடுப்பீங்க ஓகே ஆனால் முதல்ல எங்களோட மனநிலையை பொறுத்து நாங்கள் எது தேவையோ அதை நாங்கள் முடிவெடுத்து வேண்டிக் கொள்ளலாம் கட்டாயமாக உங்களுடைய மனநிலை நீங்கள் ஒரு செயினை வாங்கி போட்டு நீங்கள் விற்க கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் எப்படியும் குறைஞ்சது 15,000 50,000 மட்டும் கழிப்பீங்க அது எந்த வகையான பொருள் எவ்வளவு டிசைன் அதில் இருக்குது என்ன மாதிரி டேமேஜ்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி கல்லுகள் இருந்தால் கல்லுகளுக்கு கழிப்போம் அப்படியான விஷயங்கள் கட்டாயம் கழிப்போம் அதே நேரத்தில் இதுக்கு வந்து எந்த கழிவும் கிடையாது டேக்ஸ் மட்டும்தான் நாங்கள் கழிப்போம் அன்றைக்கு போகிற மார்க்கெட் ரேட்லேருந்து உங்களுக்கு டேக்ஸை கழிச்சிட்டு வாங்கிட்டு போயிடுவோம்
விலை அதிகரிச்சிருக்குது. ஆனால் உண்மையிலேயே பல பேருக்கும் இருக்கிற கேள்வியாக இருக்கும் என்னென்னா, இப்போ பல பேர்ட்ட வீட்டை கல்யாண வீடுகள் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இப்போ 6 மாதத்தில் இருக்கலாம், சில விலை 10 மாதமாக இருக்கலாம், இல்லை 1 வருஷமாக இருக்கலாம். எல்லோருக்கும் இருக்கிற கேள்வி என்ன, தங்கத்தின் விலை கூடுமென்ற ஒரு கணிப்பு இருக்கு. ஆனால் இப்போ இந்த நேரத்தில் என்ன செய்து கொள்ளலாம்? இப்போ தங்கத்தை இந்த நேரத்தில் வேண்டி வைக்கிறது நல்லமா? இது எப்படி நீங்கள் அதுக்கு ஒரு ஐடியா ஏதாவது இருக்கா? ஒரு மிகச்சிறப்பான கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறீங்க. என்ன விஷயம்னா, இந்த கல்யாண விஷயம் வந்து கூடுதலான ஆட்கள் நம்ம மனசில் இருக்கிறது. அது பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், நிறைய பேர் பேங்க்கில் பெண்களுக்காண்டி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் காசு போட்டு வச்சிருப்பேன். அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் உதாரணத்துக்கு அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இருந்த காசு உதாரணத்துக்கு ஒரு 20 லட்சமாக இருந்தால், அந்த 20 லட்சத்துக்கு நீங்கள் 6 மாதமோ 1 வருஷத்துக்கு முதலோ இல்லாட்டி ஒரு 2 மாதத்துக்கு முதலோ நீங்கள் தங்கத்தை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, அந்த ஃபிக்ஸ் டெபாசிட்டில் வர்ற வட்டி லாபத்தை விட உங்களுக்கு தங்கத்தில் வர்ற லாபம் வந்து மிக மிக அதிகமாக கிடைச்சிருக்கு. நான் கூடுதலாக எங்களோட வாடிக்கையாளருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அதைத்தான். நீங்கள் உடனே வந்து நீங்கள் 10 பவுனில் நீங்கள் தாலிக்கொடி செய்கிறேன்னா 10 பவுன் நீங்கள் உடனே வாங்க தேவையில்லை. உங்களோட கையில் அரை பவுனுக்குரிய காசு இருக்கா, 1 பவுனுக்குரிய காசு இருக்கா, இல்லை 2 பவுனுக்குரிய காசு இருக்கா, அந்தந்த பவுனை உடனேயே வாங்கி பொருளாக எடுத்துக்கொண்டும் நீங்கள் வீட்டுக்கு போகலாம். இப்போ என்னட்ட வாரீங்க, இப்படி என்னட்ட 2 லட்சம் இருக்குன்னு 2 ஆப்ஷன் நாங்கள் கொடுக்குறோம். ஒன்று வந்து இந்த கோயின்ஸ் மாதிரியான ஐட்டத்தை உங்கள்கிட்ட கொடுத்து வரோம். இதை வாங்கி கொண்டு போய் வீட்டை வைங்க. நீங்கள் 6 மாதத்துக்கு பிறகு செய்யக்க இந்த கோயின்ஸுகளை கொண்டு வாங்க. இதுக்கு எந்தவித கூலி சேதாரம் கழிவும் கிடையாது. இதில் இருக்கிற பவுன் உங்கள்கிட்ட 5 பவுன் இருந்தால் 5 பவுன் ப்ளஸ் நான் தாலிக்கொடி செய்கிறதுக்கான கூலி சேதாரம் என்னுடைய லாபம் மட்டும் நீங்கள் தந்தீங்கன்னா போதும். அப்போ உங்களுக்கு தங்கத்தில் எந்த மாற்றமும் வராது. நீங்கள் பே பண்ண போகிறது கூலி சேதாரம், அந்த கடைக்கு உரிமையாளர் எடுக்கிற அந்த சின்ன ஒரு லாபம் உண்டு, அவைக்கு வந்து போய் சேரும். உங்களுக்கு ஈஸியாக தங்க விலையில் எந்த மாற்றம் வந்தாலும் மாற்றம் உங்களுக்கு பெரிய அளவில் ஏற்படாது. ஏனென்றால் நீங்கள் 1 பவுன் ஒரு விலையில் வாங்கியிருப்பீங்க, 2வது பவுன் இன்னொரு விலையில் வாங்கியிருப்பீங்க, சில நேரம் 3வது பவுன் வாங்கிக்க குறைச்ச விலையில் வாங்கியிருப்பீங்க. அப்போ அந்த 5 பவுன் வாங்கிட்டீங்க. அந்த 5 பவுனும் ஆவரேஜ் பார்க்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆவரேஜாக அமைஞ்சிருக்கும். லாபமாக கட்டாயம். இப்போ ஒன்றில் கூடி ஒன்றில் குறைஞ்சி. இப்போ நீங்கள் ஒரே நேரத்தில் 10 பவுனையும் வேண்டிட்டீங்கன்னா கூட நாளைக்கு யோசிப்பீங்க, அடடா பிள்ளை செய்துட்டமே தங்கம் குறைஞ்சி போச்சேன்ட்டு. இப்போ இதை நீங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கு இல்லை 2 கிழமைக்கு ஒருக்கா ஒவ்வொரு பவுனாக வாங்கி சேர்க்க நீங்கள் 10 பவுன் சேர்க்க அதில் ஒரு பெரிய ஒரு லாபத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த யோசனை ஒரு இது இருக்காது. என்னென்ன ஐயோ நான் பவுன் வாங்கிக்க என்ன நடக்க போகுதுன்னு அந்த பிரச்சனையே இருக்காது. என்னென்னா உங்களோட கையில் ஒவ்வொரு பவுன் இருந்து கொண்டிருக்குது, சேர்த்து கொண்டிருக்கிறீங்க. மிச்சத்தை நீங்கள் கடைசியாக சேர்த்த பவுன் ப்ளஸ் நாங்கள் வாங்கக்கூடியதை நீங்கள் மிச்சமாக வாங்கி கொள்ளலாம். இன்னொரு ஆப்ஷன் ஒன்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். என்னென்னா, நீங்கள் தங்கமாக வாங்கி கொண்டு போய் வைக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால், இப்போ என்னட்ட நீங்கள் ஒரு 4 லட்ச ரூபா கொண்டு வந்து தாரீங்க, ரிசீட்டாக போடுறோம். இன்றைக்கு நீங்கள் ஒரு பவுன் எங்கள்கிட்ட வாங்கிட்டீங்க. ஆனால் நீங்கள் அந்த பவுனை கொண்டு போகல, ரிசீட்டை மட்டும் கொண்டு போகிறீங்க. ஆனால் எங்களோட கடையில் நீங்கள் 1 பவுன் இருக்குது, இன்னொருக்கா வாரீங்க, இன்னொரு பவுன் வாங்குறீங்க. அப்படி எங்கள்கிட்டயே நீங்கள் அந்த சேவிங்கை செய்துட்டு 6 மாதத்தால் வந்து நீங்கள் தாலிக்கொடி செய்யக்க உங்களுக்கு கூலியை நாங்கள் வேவ் ஆஃப் பண்ணி விடுவோம். அப்படியான ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் எங்கள்கிட்ட காசை தந்து புக் பண்ணிட்டீங்க, ஆனால் அந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகல. அந்த பொருள் எங்கள்கிட்டான் இருக்கு, ஆனால் எங்களோட ரிசிப்ட் அதாவது பற்றிச்சிட்டு வந்து எங்களோட கடை வந்து ஒரு 40 வருஷ காலமாக இருக்கிறதால அதுக்கு நீங்கள் எந்த பயப்படவும் தேவையில்லை. கூடுதலாக நாங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ என்ன செய்யணும்னா எங்கள்ட்ட முன்கூட்டியே வந்து காசை கட்டிடணும், ஆர்டர் போட்டுருணும். ஓகே, நான் இவ்வளோ காசை தந்து இத்தனை பவுனுக்கு ஆர்டர் போடுறேன், நான் ஒரு 6 மாதத்தெல்லாம் வந்து எடுப்பேன். அப்படி செய்கிறாக்களை எல்லாருக்குமே நாங்கள் ஒரு பெனிஃபிட்டாக சில இதுகளை கொடுக்குறோம், சலுகைகளை. அதே மாதிரி இந்த சேவிங்ஸ் பிளானுக்கும் இப்போ இதை கொண்டு போய் நான் எங்கே வைக்கிறது, பேங்க் லோக்கரில் வைக்கிறதா, வீட்டை எங்கேயும் வச்சு துளைஞ்சிட்டா என்ன நடக்கும்னு யோசிச்சிங்களா இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பில்லை போட்டு ரெசிப்டை வாங்கிட்டு போயிடுவீங்க. அந்த பேப்பர் தான் உங்களுடைய தங்கம். அப்படியான ஆப்ஷனும் நாங்கள் செய்து கொடுக்குறீங்க. ஓகே, எப்படியுமே வந்து முதலே முன்னாயத்தமாக இருக்கிறது நல்ல முன்னாயத்தமாக இருக்கணும். ஆனால் ஒரே முடிவாக எடுக்காமல் என்னுடைய வாடிக்கையாளருக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, ஒரேடியாக நீங்கள் 10 பவுனையும் ஒன்றா வாங்காமல் பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா 1 மாதம் குறைய வேண்டியிருப்பீங்க, 1 மாதம் கூட வாங்கியிருப்பீங்க. அந்த எல்லாமே பேலன்ஸ் பண்ணி ஆவரேஜ் பார்க்க பேலன்ஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்பத்திய சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்ன நகைகள் விற்கக்கூடிய மாதிரி இருக்கின்றதை நான் உங்களுக்கு ஒரு
அன்பேக் பண்ணி காட்டுறேன். இது புதுசாக வந்திருக்கு. இப்போ புதுசாக வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு முன்னால் அன்பேக் பண்ணுறோம். என்னென்னா இப்போதைய சூழ்நிலைகளில் லைட் வெயிட்டான பொருள்கள்லாம் நல்லா எங்களுக்கு போய் கொண்டிருக்குது. ஓகே, இது ஒரு சோக்கர்ன்னு சொல்கிறது கல்யாண ஃபங்க்ஷனுக்கு இது கட்டாயம் இப்போ ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. இது வந்து நார்மலாக வந்து 5 பவுன் 6 பவுனில் வந்த ஒரு பொருள். இப்படி கழுத்து ஒட்ட போடுறது 5 பவுன் 6 பவுனில் வந்த பொருள் இப்போ 2 பவுன் 3 பவுனில் எங்களுக்கு கொஞ்சம் வந்திருக்குது. 2 பவுன் 3 பவுன் 2 பவுன் ஜொலிப்பாக இருக்கு. பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாகவும் ஜொலிப்பாகவும் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி விலையில் வந்து 5 பவுன் 6 பவுன் பண்ணுறேன்டா 20 லட்சம் 22 லட்சம் தேவைப்படும். அப்போ அதுக்காண்டி நாங்கள் இப்படியான ஒரு லைட் வெயிட்டாக கொண்டு வந்துருக்கிறோம். இந்த மாதிரி இதுக்கு பேர் வந்து சோக்கர்ன்னு சொல்கிறோம். சோக்கர் இந்தியாவில் ஃபேமஸாக இருந்து இப்போ எங்களோட ஊர்லேயும் இப்போ எல்லோரும் விரும்பி கேட்கணும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு சின்ன ஆக்களுக்கு வந்து லைட் வெயிட்டாக 1 பவுனில் இதெல்லாம் ஒரு 1.5 பவுன் 2 பவுன் 3 பவுனில் வந்த ஐட்டம்ஸ் இதெல்லாம். இதெல்லாமே அப்படியா? இதெல்லாம் ஆமாம், உங்களை பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக இருக்கும். இது எல்லாமே 1 பவுன் 1 பவுன் 1.5 இல்லை இது வந்து 1 பவுன்லாம் இருக்கு. 1 பவுனில் 1.5 பவுனும் இல்லை 1 பவுன். ஆனால் நல்ல இதாக இருக்கு, பார்வையாக இருக்கு. இந்த முறை இப்படி ஆக ஒரு நிற குறைவாக இப்படியான இதில் வந்திருக்குது இந்த ஐட்டம். இப்படி பெரிய ஆக்களுக்கும் வந்திருக்கோம்னா பெரிய ஆக்களுக்கு இதில் நாங்கள் கொஞ்சம் பெருசு தரலாம். உங்களுக்கு கொஞ்சம் நிற வித்தியாசம் உங்களோட சைஸை பொறுத்து கூடுதலாக வரும். இப்போ இது இதை மாதிரி புதுசாக வந்திருக்குது. கூடுதலாக வரப்போகுது. என்ன காரணம்னா நீ அக்ஷயதி வருது 4ஆம் மாதம் 20ஆம் தேதி வருது. இப்போவே தேவையான பொருள்களை கொஞ்சம் சின்ன சின்னதாக நாங்கள் தேடி எடுக்கிறது என்னென்னா நிற குறைவாகவும் பொலிவாகவும் இருக்கணும். மக்களால் இப்போத்திய விலைக்கு வாங்கக்கூடிய மாதிரியான நகைகளை தான் தேடி தேடி எடுக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த மாதிரியான காப்புகள் 2 பவுன் 3 பவுனில் வந்த காப்பு இப்போ 1.5 பவுனில் வருது. யார் வேணாலும் போட்டுக்கொள்ளலாம், அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி 2 பவுன் 3 பவுனில் வந்த காப்புகளை வந்து இப்போ 1 பவுன் 1.5 பவுனில் வந்திருக்குது. இது நல்லா விரும்பி கேட்குறவ இந்த நல்லூர் டிசைன்னு சொல்லி இந்த வேல் வச்ச காப்பு. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி சின்னாக்களுக்கான இப்படியான காப்புகள் பொம்பளை பிள்ளைகளுக்கான காப்புகள். ஆமாம். மற்றது சின்ன பிள்ளைகளுக்கு போடக்கூடிய இந்த சின்ன காப்புகள் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். யாரும் போட்டுக்கொள்ளலாம், கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய வளரவும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி தான். ஏனெண்டா இப்போ சின்ன ஆக்களுக்கு வாங்குறது கொஞ்ச நாளே வளர்ந்துடும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் வந்து கொஞ்ச காலம் கூட பாவிக்கலாம். அதே மாதிரி இந்த மோதிரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1.5 பவுன் 2 பவுன் 3 பவுன்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த மோதிரம் எல்லாம் சரியான நிற குறைஞ்ச மோதிரம். நாங்கள் தேடி தேடி பொறுக்கி எடுத்துக்கொண்டு வரோம். என்ன காரணம்னா எங்களுக்கு மக்களுக்கு குறைஞ்ச விலையில கொடுக்கக்கூடிய மாதிரி. எத்தனை பவுன் தருமன் இதெல்லாம் வந்து 1/2 பவுன் 3/4 பவுன் கூடுதலானது 1/2 பவுன்ல இருக்குது. நல்ல பார்வையா இருக்கு. புலிமுகங்களும் இருக்கு. புலி சிங்கம் குதிரை என்று சொல்லி ஒரு வித்தியாசமான பேட்டர்ன்ல சிலாக்கள் இந்த குதிரையை விரும்பி போடுறவ என்ன காரணம்னா அவையோட பிஸ்னஸோ அவையோட வாழ்க்கை வந்து குதிரை மாதிரி நல்லா ஓடக்கூடிய மாதிரி இருக்கமுண்டபடியா அந்த குதிரையில் ஒரு சம்பிரதாயத்துக்கு போடுறவ அப்படியான இந்த மோதிரங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் மெயின் வந்து என்ன பாவனை கூடவா வரும். ஆனால் கவனமாக பாவிக்கணும். இந்த மாதிரி மோதிரங்களை போட்டுட்டு மண்பட்டி பிடிச்ச ஒரு கிடங்க கிண்டிங்கன்னா மோதிரம் சரி. நீங்கள் எங்கேயாவது கல்யாண வீடுகளுக்கு போட்டுட்டு கொண்டு வந்து கலட்டி வச்சிருக்கக்கூடிய மாதிரி பொருள்களை தான் நாங்கள் இப்போ தேடி தேடி கொண்டு வரோம். அப்புறம் நீங்கள் எங்களோட வந்து சண்டை பிடிக்கக்கூடாது. நியூலலிதாவில் வாங்கின பொருள் ஒரு நாள்லேயே நெளிஞ்சு போச்சு. மம்பட்டி அளவில் பிடிக்கலாம் மேலே பவுன் வந்து பெருசாக போட்டுருக்காம இருக்கிறது நல்ல ஏன் சொல்லுங்க பார்ப்போம். மண்பட்டி இலை வாங்க நீங்கள் பிடிச்சிங்கண்டா பவுன் தேஞ்சு உங்களோட நிறம் வந்து கட்டாயம் குறையும். அப்போ அதால் வந்து நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போய்க்க போடுறது மிகுந்த ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த மாதிரி மோதிரங்கள் சின்ன வெட்டிங் பேண்ட்ஸ் லேடிஸுக்கு முடியாது, ஜென்ஸுக்கு முடியாது, 2 பேரும் போடக்கூடிய மோதிரங்கள் எல்லாம் இப்போ லைட் வெயிட் கலெக்ஷனாக உங்களுக்கு நான் வந்த புதுசுலேயே உங்களுக்கு உடனே கண் முன்னாலே திறந்து காட்டுறேன். இப்போ நானே இப்போ தான் திறக்கிறேன் என்னென்ன ஐட்டம் வந்து சேர்ந்துருக்குது நம்ம செலக்ட் பண்ணதுல இருந்து. இதே மாதிரி இந்த தோடுகள் சின்ன சின்ன தோடுகளாக செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஏனென்றால் இப்போதைய விலைக்கு கொடுக்கணுமே. வாடிக்கையாளர் வந்து கேட்டுட்டு ஐயோ இந்த விலையாண்டு எழும்பி போகக்கூடாது, வந்தாங்களுக்கு கொடுக்கணும். சரியா லைட் வெயிட் இதெல்லாம் எங்க சிங்கப்பூரா இந்த மாதிரி இது சிங்கப்பூர் துபாய் நாங்களா சிலது கஸ்டமாக மேக் பண்ணி எடுக்கிறது அப்படியான டிசைன்கள். இந்த நெக்லஸ் எல்லாம் சரியான நிற குறைவு. சரி இந்த நெக்லஸ் எல்லாம் வந்து காசு நெக்லஸ். இது வந்து இப்போ டெய்லி யூஸுக்கு இதை போடணும். 1/2 பவுன் தான் இந்த நெக்லஸ். 1/2 பவுன்ல உங்களுக்கு ஒரு நெக்லஸ் வந்து இதில் வந்து 3/4 பவுன் ஒவ்வொரு
ஒவ்வொரு வெயிட்டில் வருது. இது வந்து சிம்பிளாகவும் வடிவாகவும் இருக்கக்கூடிய நெக்லஸ்கள் கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்கிறோம். அப்போ என்ன கான்செப்ட் என்னென்னா இந்த விலைக்கும் விற்கணுமே, ஏதாவது மக்கள் ஒரு சின்ன பொருளாவது வாங்கி சேர்த்து கொண்டு இருக்கணும். இது இப்போ இந்த மயில் இந்த முருகன் பெண்டன் வந்து ஒரு நல்லா கேட்டு கஸ்டமர் கூடுதலாக விரும்பி கேட்டு வாங்கி கொண்டிருக்கணும். இது ஓகே ரெடிமேடாகவே இப்படி இது ரெடிமேடாக இப்படியே வருது. அப்போ இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் இப்போ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்று கேட்பணும். நிச்சயமாக அப்போ நிறைய ஐட்டங்கள் வருது வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வர்ற மாதிரி டைமில் உங்களுக்கு இது வந்து இப்போ ஒரு புதுசாக ஆமாம் ஒரு அரைப்பவனுக்கும் குறைவாக இருக்குது. இந்த நெக்லஸ்கள் வந்து அரைப்பவனுக்குமே குறைவு. இப்போதைய பிள்ளைகள் இதைத்தான் விரும்பணும். அப்படியான மெல்லிசையும் விரும்பினோம். அதால போட்டு கொண்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா சிம்பிளாக தான் முந்தி மாதிரி அள்ளி கட்டி போடுறதெல்லாம் இப்போ ஃபேஷன் மாறிடுது. என்னென்னா விலை கூட ஒரு பக்கம், அதை விட ஃபேஷனாகவே மாற்றி கொண்டுட்டோம். பயம் அடுத்தது கலர் அப்படியான பயங்களும் இருக்குது. இதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கான சிமிக்கியல் தோட்டோட வந்து சிமிக்கி இதெல்லாம் இப்போ நல்லா இப்போ போய் கொண்டிருக்குது. அப்படியான ஐட்டங்களை உங்களுக்கு இப்போ காட்டியிருக்கிறேன். உங்களோட தேவை கருதி நீங்கள் நகையாக வேண்டி வைக்க போகிறீங்களோ இல்லாட்டி தங்க காசுலாம் தங்க கட்டியெல்லாம் வாங்கி வைக்க போகிறீங்களோ அது உங்களோட சாய்ஸ். இதை பொறுத்து இருக்குது. காம்பவுண்டில் எல்லாம் வந்து இப்படியான கை செயின்கள் டெய்லி யூஸாக பாவிக்கலாம், கையோடையே போட்டிருக்கலாம். இப்படியான ஐட்டங்கள் பிரயோசனமாக இருக்கும். நல்லா இருக்கு உண்மையிலே. நல்ல புது டிசைனில் பார்க்க நல்லா இருக்குது. உங்களோட கண்ணுக்கு முன்னாலேயே வந்து புதுசாக அன்பேக் பண்ணி காட்டிக்கிறார் அண்ணா. உண்மையிலே புது டிசைன்கள் நல்லா இருக்குது பார்க்க. இந்த நெக்லஸும் இந்த காசு நெக்லஸில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சாக ஒரு பெண்டன் வர்ற மாதிரி. இது எத்தனை பவுன் கிட்ட வரும்? இது வந்து 1.5 பவுன் இருக்குது. இது நல்ல பொடி பவுன். இது 1 பவுனில் இருக்குது. இது 1 பவுன். இது 1 பவுன். பார்த்தீங்கன்னா 1 பவுனில் நெக்லஸ். பார்த்தீங்களா இருந்தால் நியூ லலிதா ஜுவல்லரியில் நிறைய செலெக்ஷன் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் தோடுகளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பெண்டனாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஆரமாக இருந்தாலும் சரி, எல்லா வகையான தங்க ஆபரணங்களில் நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்கு. நம்ம இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டி டைமை வந்து கொண்டு விரும்பியதாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே இப்படி வந்து உங்களுக்கு மேலோட்டமாக காட்டிக்கொள்கிறேன் எல்லாத்தையும் சும்மா லைட்டாக பாருங்க. அப்படியே சுற்றி அவ்வளோ டிசைன்கள் வந்து வச்சிருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் கஸ்தூரியா ரோட்டில் இருக்கிற நியூ லலிதா ஜுவல்லரி தான் காட்டியிருப்பேன். முக்கியமாக வந்து நிறைய விடயங்கள் வந்து காய்ச்சிருந்தோம். என்ன மாதிரி தங்கத்தின் விலைகள் இருக்குது, எவ்வாறு வந்து முதலிடலாம்னு சொல்லி பல பேருக்கு வந்து ஒரு உண்மையிலே ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அதனால் நான் இன்றைக்கு வந்து இந்த காணொலியை வந்து பதிவு செஞ்சுருக்கேன். அதேமாதிரி நிறைய செலெக்ஷனும் இருக்குது. அவங்கள தங்க நகை வேணுமென்றாலும் நீங்கள் இவர்களை கான்டாக்ட் பண்ணி வந்து வேண்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கஸ்தூரியா ரோட்டில் ராயா தியேட்டர் பக்கத்தில் இருக்குது நியூ லலிதா ஜுவல்லரி. ஓகே, அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதலாக வந்தீங்கன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலியை பற்றிய கருத்துக்களையும் தெரிவிங்க. மீண்டும் இன்னும் ஒரு நல்ல காணொலி சந்திக்கிறேன். நன்றி.